இன்று ஏசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம். டேனியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காலிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். பிரியமான விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, டேனியேல் இங்க 3 வேளையும் ஜெபிக்கிறாரு. டேனியேல் ஜெபித்தாக்கா மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்குது. சிங்ககபில போட்டுருவேன் என்று சொல்லியும் கர்த்தருடைய சமூகத்துல ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு அநேக சோதனைகள், போராட்டங்கள், அநேகர் நமக்கு விரோதமா இருப்பாங்க. அந்த நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம்னாக்கா, இயேசு கிறிஸ்துவை மறந்து நாம் ஜெபத்தை மறந்து விடுகிறோம். ஆனா டேனியேல் பாருங்க, அவர் ஜெபித்தால் சிங்ககபில போடுவேன் என்று தெரிந்தும் கர்த்தருடைய சமூகத்துல விசுவாசத்தோடு ஜெபித்தார். உங்க வாழ்க்கையிலும் பிரியமான தேவச்சனமே, அநேக போராட்டங்களா, நிந்தைகளா, அவமானங்களா, என்னால இதை மறக்க முடியல, இந்த சோதனை என்னால தாங்க முடியல, இந்த சோதனை வரும்போதெல்லாம் நான் விட்டு போகிறேன், ஜெபத்துல நான் என்னால நிற்க முடியல என்று கலங்கிட்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, டேனியேலை போல எல்லா சோதனைகள் மத்தியிலும் விசுவாசத்தோடு நீங்க ஜெபிங்க, ஆண்டவரை விசுவாசிங்க. கர்த்தர் சிங்ககபில போடும் பொழுது டேனியேலோடு கர்த்தர் இருந்து பெரிய காரியத்தை செய்து தலையை நிமிர செய்தார், ஆசீர்வதித்தார். அவருக்கு விரோதமானவர்கள் மரித்து மாண்டே போனார்கள். இன்று உங்களுக்கு சோதனை வரும் பொழுதும் ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து விசுவாசிங்க, ஜெபத்துல தரித்திருங்க, ஜெபத்தை விடாதீங்க, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய நன்மையும் கிருபையும் கொடுப்பார், உங்களை தப்புவிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். வார்த்தையை விசுவாசிங்க, ஜீசஸ் உங்களோடு இருந்து பெரிய காரியத்தை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, அருமையான இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, டேனியேல் அப்பா 3 வேளையும் நோக்கி பார்த்து ஜெபித்த ஆண்டவரே, அந்த ஜெபத்திற்கான ஆசீர்வாதங்களும் பலனும் ஆண்டவரே வெட்கப்படாதபடி தலையை நிமிர செய்தீங்க. ஆண்டவரே, இதோ உம்முடைய பிள்ளைகள் அப்பா அநேக நேரத்துல டேடி அப்பா கவலை வரும்போது ஜெபத்தை மறந்துடுறாங்க, கண்ணீர் வரும்போது ஜெபத்தை மறந்துடுறாங்க, சோதனை வரும்போது அப்பா உண்மை மறந்துடுறாங்க, அப்பா கடன் பிரச்சனை வரும்போது உண்மை மறந்துடுறாங்க. அதுக்கு பிறகு ஆண்டவரே, அவங்களுடைய வாழ்க்கையில நான் என்ன செய்வது என்று தவித்து துடித்து அப்பா வாழ்கிற இந்த நேரத்துல இந்த ஜெபத்து மூலியமாக டேனியேலை நினைவு கூர்ந்து சோதனைகள் மற்றிலும் சோதனை வரும் பொழுதும் நான் ஆண்டவரை விட்டு விலக மாட்டேன், நான் ஜெபித்து கொண்டே இருப்பேன், ஜெபத்துல நான் போராடி கொண்டிருப்பேன் என்று உங்களுடைய பிள்ளைகள் அப்பா இந்த வேலையில நினைவு கூர்ந்து உம்மை நேசித்து உம்மை துதிக்கும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிப்பீராக அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு சோதனையிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா, ஜெபிக்க நல்ல ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா, ஜெபிக்க நல்ல ஒரு பலனை கொடுங்கப்பா. சோர்வுகள் எல்லாம் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை விட்டு போகட்டும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இதோ நான் ஜெபிக்கவே இல்லை, ஜெபிக்கவே என்னால முடியல என்று கலங்கிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவே மனதுருகி ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜெபிக்க நல்ல பலனை கொடுப்பீங்கப்பா. நீங்க கொடுத்ததற்காய் நன்றி. இதை பார்த்து கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லா சோதனைகள் மத்தியிலும் நீங்க ஜெபத்தை விடாதீங்க, விசுவாசிங்க. இயேசு உங்களோடு இருப்பார். Jesus with you. Jesus loves you. God bless you.